தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது சேசராஜ் மாலா அவர்கள் தங்கள் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இந்த குடும்பத்தின் நாளை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக செபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் நிவேதா அவர்களுக்கு நல்ல முறையிலே சுகப்பிரசனம் நடைபெற்றதுக்காக நன்றி செலுத்துகிறார். தாயும் குழந்தையும் ஆசிர்வதிக்க வேண்டியாயும் என்றாலும் மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றிபடியாக ஜோசப் கில்பர்ட் ராஜ் பின்னரசு குடும்பத்தினர், சிறிய புஷ்பம் குடும்பத்தினர் நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களையும் இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து படி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது ஷெரின் வெரோனிகா நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்றும், ஆந்தோனி அருள்படன் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், காமாட்சி அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், தாமஸ் நன்றாக படிக்கவும் வியாபார விருத்தியாகவும், மேரி பவுலின் உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், இன்னசென்ட் ராஜ் உடல் நலம் பெற வேண்டும் என்றும், பார்த்தசாரதி அவருடைய புற்றுநோயிலிருந்து குணமாக வேண்டும் என்றும், சுமத்ரா அவருடைய உடல்நல குறைவுகள் நீங்கி நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவருடைய சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும். குறிப்பாக உடல்நல குறைவில் அவதிப்படுகிற அத்தனை பேருக்கும் நல்ல உடல் சுகத்தை தரும்படியாய் நம்ம அவர்களுக்காக ஜெபித்து படியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறைத்து போன ஜெயக்குமார், மோகன்ராஜ், பெஞ்சமின், லூர்து, ஜோசப் ராஜ், லியோ, ராஜரத்தினம், ஞான பிரகாசம் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் என்றார். அன்புக்குரிய அருமையான நாளிலே செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கற்பணிக்கப்பட்ட நாளில் நாம் அனைவரும் இந்த அற்புதமான திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அந்தோனியார் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தது போல நாமும் வாழ அருள் வேண்டி பலியேற்பு கொடுப்போம். அவனுடைய குரலை கேட்க மறந்த தருணங்களுக்காக, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க மறந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை பணிந்து நாங்கள் வேண்டுகிறோம். அந்தோனியாரினுடைய பரிந்துரையால் எங்களுக்குள்ள நம்முடைய கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தும் எங்களுக்கு நீ அருள் புரிவீராக.
நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 28 முடிய. அந்நாள்களில் அந்தியோகியாவிலிருந்து இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவிடம் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராகிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா ஆகிய நகரங்களுக்கு திருப்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோகியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து தேடந்து மாட்சிமை அடைய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 14 இறை திரு வசனங்கள் 27 33 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னவற்றை கேட்டீர்களே. நீங்கள் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போம் இந்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருடைய நாளிலே அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தும் அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்பு. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி இன்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியின் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்ட புனித அந்தோணியாரை பாதுகாவலராய் கொண்டிருக்கிற நாங்கள் அவர் வழியாக ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுக்களை நீ கனிவாய் கண்ணோக்கி தயவாய் செவிசாய் நிறைவாய் தந்து எங்களை வழி நடத்துகிறா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். ஒரு காணிக்கை பொருளாக உம்மிடத்தில் முன்வந்தே
ஆவிக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற தாங்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் நம்முடைய புனிதரனுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றிடவுமை வேண்டுகிறோம். அதனாலே தூய மறைகள் வழியாக இவருக்கு நீர் மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக. இப்பொழுது அந்த மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பரிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை படுத்த காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரை அதை விட்டுவிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்தை அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தோயும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமண மக்கள் ஊழியம் புரிய தகுந்த வழியில் ஏற்றுக்கொண்டிருமை கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடனின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். இந்த புதிய நாளுக்கு நன்றி செல்லுவோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த நாள் நிறைவடையும் வேளையில் நாம் இருக்கிறோம். அக்னி வெயில் கொட்டி தீர்த்த நாட்களில ஏதோ இதமான சாரல் மழையை பொழிந்து பூமியை குளிரச் செய்து இதமான ஒரு சூழலை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு உளமாறு நன்றி செல்வோம். சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய திருமண ஆண்டு விழாக்களையும் பிறந்தநாள் விழாக்களையும் கொண்டாடி மகிரத்தனை பேருக்கு நம்முடைய ஜபௌதிகள் கேட்ட யாவருக்கா, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, நம்பிக்கையோடு பல இடங்களிலிருந்து இந்த நாளில் இந்த மாலை திருப்பலியில அந்தோணியாரை நம்பி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, திருப்பலியில கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காகும் என்றால் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்வோம். எம் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகும் திருமுகவுடைய ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னிதாயான பிரதமிக்க மரியாள் அருகே என்னை அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பொழுது அந்தோனியா, பொழுது திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாகி இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தவனும் ஆண்டவர். அவ்விதம் மிக அழகாய் சுக நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். அந்த ஆண்டவர் இயேசு அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றுகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்கா எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு சிக்கன அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையில வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பை, சுகத்தையும், நலத்தையும் தன்னுடைய திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவன் தருகிற அன்பின் சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையை திருவிழப்படி தூய ஆவியாரும் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மொத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து நின்று விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் அவையற்று பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி.
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் என்று சொன்ன தெய்வம், நிரந்தர அமைதியை, நிலையான அமைதியை தருகிறவர் விருந்து கிடைக்கிறான். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் இடத்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமை நாம் கேட்ட பல காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற பாதுகாவல் அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளில நம் அனைவருமாக இணைந்து இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு கூட அவருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிற வேளையில அவரை நோக்கி இந்த ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே,
நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கிற அநேக மன்றாட்டுகள் தேவைகள் அனைத்தையும் பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய பாதத்திலே நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லா தீமையிலிருந்தும், நோயிலிருந்தும், வியாதியிலிருந்தும், விபத்திலிருந்தும், ஆபத்திலிருந்தும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம் குடும்பங்களுக்கு இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி குறைவின்றி தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுகிற வேளையில இது இந்த கோடை கால விடுமுறை காலத்தை பிள்ளைகள் நல்ல முறையிலே செலவழிக்கவும், தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்திருக்கிற வேளையில குறிப்பாக இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், இந்த பிள்ளைகள் விரும்பிய பாடங்கள் தங்களுக்கு எது வரும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும், விருப்ப பாடங்களையும் விருப்ப கல்லூரிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தையும், இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்கான இந்த கல்வி கட்டணங்கள் அதோடைய மிக சுமை, அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஞானத்தையும் தரும்படியாய் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கான முன்னெடுப்புகள், குறிப்பாக இந்த திருமண தடைகள் நீங்க வேண்டும், பிள்ளைகளுக்கான வரங்கள் அமைய வேண்டும், திருமண வாழ்வில் அவர்கள் நுழைய வேண்டும் என்றாடுவோம். சில பல ஆண்டுகளாகி திருமண வாழ்விளைந்து குழந்தை பேரின்மையால் அவதியுறுகிற கவலையுற்றிருக்கிற தம்பதியர்களுடைய வாழ்வில தடைகள் நீங்க வேண்டும், கர்ப்பத்தின் கனியை தொட வேண்டும், குழந்தை பேற்றை அற்புதமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை தரும்படியாய் மன்றாடும். தாய்மை பேறு அடைந்து குழந்தைகளை தம்முடைய கருவளை சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அத்தனை பேரும் இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே பெற்றெடுக்கக்கூடிய வலிமை, பேறு காலத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் எந்த விதமான பயம் அச்சம் இல்லாமல் குழந்தைகளை நல்ல முறையிலே பிரசவிக்கக்கூடிய வலிமையை தரும்படியாய் என்று ஆடுவோம். இதோ நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எண்ணியிருக்கிற பல காரியங்கள், குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், பலவிதமான முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற, நினைத்து கொண்டிருக்கிற நமது உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விதமான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் என்று ஆடுவோம். இன்னும் வீடு வாங்கு, வீடு கட்டுதல், நிலம் வாங்கு, இப்படியான பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் கடவுளுக்கு உகந்தவையாக இருந்ததல் என்றால் அவற்றை எடுத்து செய்யக்கூடிய வலிமையை தரும்படியாய் என்றார். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய வரும்படிகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் காப்பாற்றப்படவும், போதும் என்ற மனதோடு வாழவும், கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவரையும் மீட்டு கொள்ளவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்து கொள்ளும், தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற பல முயற்சிகள், திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தும் கூட அவசர கதியாக அல்லாமல் நின்று நிதானித்து தேவையானதை தகுந்த முறையில் திட்டமிட்டு செய்யக்கூடிய அருளை தரும்படியாய் என்றார். இன்னும் நம்முடைய குடும்பங்கள் நமக்கு தெரிந்த பங்களை அநேகர் பலவிதமான இந்த நாட்கள், இந்த கோடியில் பலர் காய்ச்சல், இங்கே பார்த்தாலும் இந்த கொரோனா மாதிரியான சளி, இரும்பல், இப்படியாக பலவிதமான உடல்நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேர், பல துன்பங்கள், வேதனைகளோடு இருப்பவர்கள், படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், வயது மூப்பினால் என்று அவதியுறுகிற அத்தனை பேருடைய உடல் இருக்கிற அத்தனை விதமான குறைபாடுகள் நீங்கி, நோய்கள் நீங்கி, அவர்களுக்கு தேவையான நல்ல சுகங்களை தரும்படியாய் என்றார். இன்னும் மன புழுக்கங்கள், மன அழுத்தங்கள், காயங்கள், வருத்தங்கள், வேதனைகள், பயங்கள், அச்சங்கள், இவற்றால் நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, நிறைவு இழந்து இருக்கிற அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாய் என்றார். இது இந்த நாளிலே நம்பிக்கையோடு கூட இந்த ஆலயத்தில் அந்தோணியாரை உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அத்தனை விதமான தேவைகளை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் நமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும்.
எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நம்முடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்போமாக. இளமலை இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடியர பெறப்பட்ட பொழுது அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பீரிடம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு கொள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இயலாமல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த காலையில நான் இப்படியாக தான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த கோடை காலம் நம்மள அநேகருக்கு உடல்நல குறைவுகள் நிறைய பேருக்கு நமது பங்குல நிறைய பேர் உடம்பு சரியில்லை. உடம்பு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பூசு அவ்வளோ, இந்த வெயில் அவ்வளோ, வேர்வை அவ்வளவு, ஹியூமிடிட்டி கொளுத்துன்னு கொளுத்துது. ஐயோ அப்பா, முடியவே இல்லை. ஏசி 18 வச்சா கூட, கீழே லோவில் வச்சா கூட, சில பேர் எல்லா நேரமும் ஏசியிலே தான் 24 hours. நான் இப்படி தான் யோசித்தேன், கடவுள் பாருங்க, நான் சொன்னேன் எவ்வளவு நல்லவர், நம்மால் தாங்கக்கூடிய அளவுக்கு தாங்க அவர் இருக்கிறார். பாருங்க, அப்படியே கிளைமேட் அப்படியே மாறுது பாருங்களேன். வானிலை அறிக்கை சொல்லுது, அவதான் கோடை காலம் முடிஞ்சிச்சான். இனி நமக்கு இதமான ஒரு சூழல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாட்களாக இதமான சூழல், நல்ல காற்று, நல்ல மழை, சாரல். இதை யோசித்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர். இந்த மனித அறிவு பல நேரங்களில் அதை எல்லாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. அதான் சொல்றார், என் எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, நினைப்பது போல நான் உன்னை நடத்துவது இல்லை. அவருடைய பார்வை விலை மதிப்பு மிக்கது.
அவருடைய பார்வை வேற மாறி அவனை அமர்த்துகிற விதங்களை வேறம்மா. அவன் திருப்பாலாசி மேடகாய் சொல்கிறார், என் அடைக்கல பாறையான ஆண்டவரே, என் அரணும் கோட்டையும் ஆனவரே, நீரே என் புகழிடம், நீரே என் அரண் நிறைவா. ஒரு ஆமேன் சொல்லாமே, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எவ்வளோ காரியங்கள் நான் சாதாரணமா சொன்ன ஒரு கோடை வெயில் அப்படியே மாறுது பாருங்களேன். வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது. நாளில அடைக்கல பாறையாகி ஆண்டவர், அரணும் கோட்டையும் ஆனவர் நம் முன்பாக நம்முடைய புகலிடம், நம்முடைய புகலிடமானவர். ஏதோ நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் நான் அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். நாம் நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய வல்லமை மிக்க ஆண்டவர். நம்புகிறவனுக்கு வசனம் சொல்லுது, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நாளிலே அவனுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். அவரது பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மையான காரியங்கள், அற்புதமான அவருடைய தெய்வீக திரு பிரசன்னத்தில் அவரை முகமுகமாய் காணக்கூடிய இதோ உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியே தெய்வீக திரு பிரசன்னத்திற்காய், அப்படியே உடனிருப்பிற்காய் உளமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை ஆராதி துதித்து கரங்களை தட்டி அவரை ஆர்ப்பரிப்போடு ஆராதனை ஆராதனை என் பாலனே ஆராதனை 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 மீட்பரை ஆராதனை பாடலை நாம் உற்சாகமாக ஆண்டவர் செய்த நன்மைகள் எவ்வளவு எவ்வளவு, ஆண்டவரே நீ பெரியவர், என் ஆண்டவர் என் ஒளி என் மீட்பு அவரே என்று திருப்பாலாசிரியர் சொல்வது போல் நாமும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். சேர்ப்பவரே, எங்களுடைய வாழ்விலே வளமும் நலமும் தந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்களும் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் என்னை நிரப்பவா. வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் என்னை நிரப்பவா. வல்லமையும் மேல் சேர்ப்பவா, வளமும் நலமும் தருபவா. ஆராதனை
இருப்பவர், தினந்தோறும் தன்னுடைய அருளை பொழிந்து கொண்டிருப்பவர், அவருடைய ஆற்றலால் நம்மை நிரப்பிக் கொண்டிருப்பவர், நம்முடைய வாழ்விலே ஆனந்தம் துதியிலே நம்மை மகிழ்விக்கிற தெய்வத்தை ஆராதித்து துதித்து போற்றுவோம். அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, ஆற்றலாயின் இருப்பவா, ஆனந்த துதியில் மகிழ்பவா. ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகமாக வாயை திறந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இன்னொரு முறை எல்லாருமாக வாயை திறந்து ஆராதனை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் சடையை பார்த்து சொல்வார், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், தூய ஆவியை தந்தவா, தூய நல் மனதை திகழ்பவா, நம்முடைய துன்பகரமான சூழலில் நமக்கு எப்போதும் துணையாக இருப்பவா, நம்மை எப்போதும் கைவிடாமல் உடனிருந்து நம்மை வழி நடத்துகிற அற்புத உருவாகி ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோம். தூய ஆவியை தந்தவா, தூய நல் மனதில் திகழ்பவா, தூய ஆவியை தந்தவா, தூய நல் மனதில் திகழ்பவா, துன்பத்தின் சூழலில் அணைப்பவா, துணையாயென்றும் இருப்பவா. ஆராதனை, 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 கரங்களை தட்டி என்னை பாரு ஆராதனை. மீண்டும் ஒரு முறை எல்லோருமாக ஆராதனை, உற்சாகமாக ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதிப்போம். எல்லாரும் வாயை திறங்க, வாயை திறங்க, பாடிட்டே இருப்போம். ஆண்டவரே சுதிங்க, எல்லாரும் சுதிங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா, என் ஆளுக்காய் நன்றி, நேரத்திற்காய் நன்றி, எங்களுடைய வாழ்வுக்காய் நன்றி, நீ கொடுத்த அனைத்து விதமான அருளுக்காய் நன்றி, கொடைகளுக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உமது இரக்கத்திற்காய் நன்றி, உமது மீட்பிற்காய் நன்றி, உமது மன்னிப்பிற்காய் நன்றி. எங்களை காப்பவரே, காப்பவரே, கரம் பிடித்து நடத்துபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. வாயை திறங்க, வாயை திறங்க. வல்லமை நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம். திறங்க. ஆராதனை, 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 என் மீட்பரே, ஆராதனை. ஆண்டவரை உற்று நோக்குங்க, கைகளை நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கங்க, ஆண்டவரை உற்று நோக்குங்க. உயிர்த்த என் இறைவன் தன் சீடர்களை திடப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார், நான் உங்களை தனியே விட்டு விட மாட்டேன், நான் துணையாளரை அனுப்புவேன், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தன் சீடர்களை திடப்படுத்தியவர். நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ அன்புருவாகி ஆண்டவர், உங்களை என்னையும் உயிர்த்த ஆண்டவர், அவருடைய தரிசனத்தை நாம் காண, அவர் திருமுகத்தை காண நமக்கெல்லாம் ஒரு பேற்றை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே,
நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீ செய்த கிருபைக்காய் நன்றி. கொடுத்த அருள் வரங்களுக்காய் நன்றி. நல்ல மழைக்காய் நன்றி. அருமையான எங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருப்பவரே நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை இம்மாலனே ஆராதனை 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 எம்மிப்பரை இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. அனே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்தவர்களே, அரசர் ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய விளையாட்டு போட்டிகள், பல போட்டிகள் எல்லாம் நடத்துறாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்முடைய தமிழக அரசு நிறைய ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் போட்டி, மியூசிக் இசை வாத்தியம் போட்டி அப்படின்ட்டு பல போட்டிகள் நடத்தி நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வந்திருந்தான். அரசர் இப்படியாய் ஒரு போட்டி வைக்க, ஓவிய போட்டி. ஓவிய போட்டியுடைய தலைப்பு அமைதி. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது, சின்ன பசங்களாம் செம்மையாக வரைவாங்க. ஆர்டிஸ்ட் அழகாக அற்புதமாக தத்துருவமாக அழகாக அப்படியே அப்படியே வரைவாங்கள்ல. அவை இந்த போட்டியை அறிவிக்கிறார். முதல் பரிசு நிறைய பைசா வச்சு, 1 லட்சம் ரூபாய் வச்சுங்க. 2வது பரிசு 50,000 ரூபாய்ன்றார். ஐயோப்பா, சம கூட்டம், பயங்கரமான நிறைய பேர். அதுக்கென்று சில நடுவரை ஏற்படுத்துகிறார். அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர் இந்த டைம் கொடுக்குறான், டைம் டியூரேஷன் தராரு. ஆகவே எல்லாம் வந்த பிற்பாடு எக்கச்சக்கமான வந்துச்சு. அத்தனை பேருக்கும் பரிசளிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நடுவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 3-4 எடுக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அவரே வடிகட்டி 2 இந்த ஓவியங்களை அரசர் முன்பாக வைக்கிறான். அரசே, நிறைய பேர் மிக அழகாக மிக தத்துருவமாக, ஐயோ கண்கொள்ளா காட்சி, நீங்க சொன்ன அந்த அமைதியை பல விதங்கள்ல வெளிப்படுத்திருக்கான். எங்களுடைய பார்வையில நிறைய பேர் நல்லா வரைஞ்சா, பட் இது பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ். இது 2 தான் பயங்கர பெஸ்டா இருக்கு. இதுல நீங்க முதல் பரிசு 2வது பரிசு நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஒரு ஓவியம் எல்லாம் நீங்க பசங்களை வரைய சொல்லுவாங்கள்ல, அது மலை, அப்படியே ஆனந்தமாய் ஓடுகிற ஒரு ஆறு, மேகங்கள் வருடி கொண்டிருக்கிறது, அங்கே சில பூக்கள் மலர்ந்து இருக்கிறது, அங்கே ஒரு மரம், அந்த மரத்தில் அந்த பறவைகள் அப்படியே சத்தம் போட்டு கொண்டிருப்பது போல. அதை பார்த்தாலே தெரியும் ஒரு ரம்யம், அமைதி. சில பேர் இங்கே படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஆர்டிஸ்ட், அந்த பாப்பா ஆர்டிஸ்ட் வரைங்கிற பார்த்தாலே நம்மளையே வந்து சில பேர் பயங்கர விலை கொடுத்துலாம் கூட வாங்குவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் முதல் படம். அரசர் பார்க்கிறார், பார்த்துட்டு வைக்கிறார். அடுத்த ஒரு படத்தை காட்டுகிறாங்க. பார்த்தா ஒரே அந்த சூரியன் அந்த நிலா அப்படியே இருண்டது, அதை பீத்து கொண்டு அதுல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு காட்சி. காற்றாறு வெள்ளம் போல அதே மாதிரி அந்த ஆறு அடித்து கொண்டு ஓடுகிறது. அப்படியே இலைகள் எல்லாம் அப்படியே அசை, அப்படி ஒரு மாதிரி ஒரு ஷேக்கானா அப்படியே அடி மாதிரி. அதை பார்க்கும் போதே ஒரு திகில், ஒரு பயம். திருப்பி அதே மாதிரி நான் சொன்னேன், அங்க ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி சிரிக்கிறது போல இருக்கிறது. நீங்க இருந்தா யாருக்கு முதல் பரிசு தருவீங்க? முதலா 2வதா? பாப்போம் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு. இவ்வளோ சொன்னேன், ஏதாவது வாய தருந்தப்ப 2வது. ஏன் 2வது? ஆமா, அவங்க கரெக்டா ஒரு கரவொலி கொடுங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அரசன் வந்து 2வது படத்தை எடுக்கிறான். இந்த கேட்டாங்க, அவரே விளக்கமும் சொல்றார்.
முதல் படம் பார்த்தாலே தெரியுது அது அமைதி தான். ஏன்னா நான் சொன்னேன், அதில் ஒரு ரம்மியம், ஒரு ஆனந்தம், ஒரு நிசப்தம், ஒரு அழகு, அப்படியே நான் வர்ணிக்கிற அத்தனை விஷயம் உள்ளடக்கிய ஒரு படம். ஆனா இரண்டாவது படம் அதுல ஒரு திகில், ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி இவ்வளோ இருந்தும் அது என்ன வாச்சான், ஒரு அதுக்குள்ளே ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. இவ்வளோ வெளிப்புறத்தில் இப்போ நீங்கள் திடீர்னு மழை பெய், ஐயோ இடி இடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஷாக் பயந்துருவோம்ல. இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம அப்படியே இருட்டாயிடுச்சுன்னா நம்மளை அறியாமலே ஒரு விதமான அச்சம், பயம் வந்துடும்ல. ஆனால் பாருங்க, இவ்வளவு புறத்தில், இவ்வளவு வெளிப்புறத்தை, இவ்வளவு இடர்பாடுகள் நிறைந்த ஒரு இல்லை சாதாரண சிட்டுக்குருவி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே மகிழ்வாக இருக்கிறதை பார்த்த, இதுதான் உண்மையான அமைதி. ஆகவே இதற்கு முதல் பரிசு. பிரியமானவர்களே, என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மிக அழகாய் சொல்கிறார், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், உலகம் தருகிறேன். அமைதி உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. நீங்க முதல் மாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இந்த நாட்கள்ல நீ கண்டிப்பா பூசைக்கெல்லாம் போனால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலடிகாரை பற்றி வாசித்து கொண்டு இருக்கிறோம். அவர் இந்த லிக்கோனியா அந்த வாசித்தாங்கல்ல, லிஸ்திரியா இப்படியான பகுதிகள்லாம் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி அறிவிப்பு ரொம்ப ஈஸியாக கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வரலாறு எடுத்து வாசி. முதல் பயணம், முதல் தூதுரை பயணம், போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு அவமானம், போன இடத்துல எல்லாம் அவர் அடித்து தருத்துறாங்க, அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. யூதர்கள், பிறந்த அந்த புறவினத்தார் என்று சொல்ல அவங்க, முதன்மை குடிமக்கள் எல்லாருமே அகேன்ஸ்ட். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் அவமானப்படுத்துறது, வார்த்தையான திட்டுறது, ஊரை விட்டு வெளியே போய் அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்கள் வாசவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவரை கல்லெறிந்து அடித்தார்கள். கல்லடி. என்ன ஆனார் அவரு? அவங்க என்ன நினைச்சாங்க, அவர் என்ன ஆனார்? இறந்து போனார். முடிச்சு கல்லடிச்சு, ஒரு கல்லடிங்க, அவர்தான் நீங்க அடிச்சல போட்டு நீங்க கல்லையடிவீங்க. அப்ப எத்தனை பேர் சூழ்ந்து அடிச்சிருப்பாங்க. அவர் இறந்து போனார், செத்து போனார் என்று நினைத்து போட்டு ஊருக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. வசனம் அழகாய் சொல்லுவார், அன்பானவர்கள ரொம்ப அழகான தியானிக்கலாம். சிடர்கள் எல்லாம் வராங்க, அவர் எழுந்து ஒன்றுமே நடக்காது போல. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த யாராவது ஒன்று சொல்லிட்டா, மூஞ்சி காட்டினா அவ்வளோதான். யாராவது ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டா, நம்மளை ஏதாவது பேசிட்டா ஹர்ட் ஆயிடுவோம், ரொம்ப ஹர்ட் ஆயிடுவோம், ரொம்ப காயமாகும். கணவன், மனைவி, பிள்ளைகள், வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, சொந்தக்காரன் எல்லாம் அவ்வளோதான். நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. நமக்கு எல்லாரும் கோச்சி, எல்லாருமே பிரச்சனை. எனக்கு சின்னதுக்கெல்லாம் தொட்டா சினிக்கு மாதிரி நிறைய பேர் அது செய்யல, இது செய்யல, மூஞ்ச காரில் வணக்கம் சொல்ல, குன்மார்னிங் போடல, அவன் சிரிக்கல, ஃபாதர் குன்மார்னிங் சொல்லல, இன்னைக்கு எல்லாம் கோச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறோம் நம்ம. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பவுலடிகளார எவ்வளவு அவமானம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அடி உத கல்லாறு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் என்ன பண்ணாரா, தெரு சபைகளிலே நற்செய்தியை அறிவிக்கிறார். முதல் தூதுரை பயணம், இரண்டாவது, மூன்றாவது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இன்னைக்கு திரு அவை கத்தோலிக்க கிறிஸ்துவம் பரவியதுக்கு மதிமுக நிறைய புரிதல் இருந்தாலும், நிறைய சிடகு இருந்தாலும், பவுலடிகளாருடைய பணி உலகத்துடைய கடைக்கோடி வரைக்கும் போய் நற்செய்தி அறிவித்தான். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு எங்க இந்த மனுஷனுக்கு எங்க எப்படி எவ்வளவு சக்தி? ஒண்ணுதான் பதில் இருக்கு, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உடன் இருப்பை, உயிர்த்தெழுந்த இயேசுடைய திரு பிரசன்னம் அவரோடு இருந்ததை உணர்ந்ததுடைய விளைவு இந்த எதிர்ப்புகள், இந்த அவமானங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்களை எல்லாம் கண்டு கலங்கி போகவில்லை. நான் யோசிச்சு கொண்டது, இன்னைக்கு சாதாரண ஒரு செடியை வச்சுங்களேன், நிறைய வீட்டில் செடிகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்குது. பயங்கரமான வெயில், கடும் பனி, அதிகமாக வீசக்கூடிய காற்று, விடாது பெய்கிற மழை,
இதை பார்த்துட்டு இந்த செடி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இவ்வளோ வெயில் காயுது, இவ்வளோ குளிருத, இவ்வளோ காத்தடிக்குத, இவ்வளோ மழை பெய்யுது அப்படி என்று எப்போதான் இந்த செடி நொந்து கொண்டது உண்டா? அதையெல்லாம் என்ன பண்ணுது, தாண்டி தான் அது மரமாக மலர்ந்து மலர் கொடுக்கிறார், கனி கொடுக்கிறார். நான் இப்படி கூட யோசிச்சு பார்த்தேன். இந்த காடுகளில் விலங்குகள் இருப்பதை பார்த்துருக்கிறோம். எல்லா விலங்கும் பயம். இப்போ ஒரு மான் வச்சுங்களேன், சும்மா சின்ன ஒரு விஷயம், மான் யோசித்து பார்த்தேன். அதுக்கு ஆபத்து இருக்கு, பல சிறுத்தையால, புலியால, சிங்கங்களால அது எப்போ அடிக்கப்படுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். இதோ நம்மால மனிதர்கள் வேட்டையாடுகிறார்கள், அவன் எப்போ நான் பிடிச்சிட்டு போயிடுவானோ அப்படின்னா. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மான்கள் துள்ளி குதித்து ஓடுகிறது, அது மகிழ்வாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப கஷ்டம், நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்கு வாழ்வு சரியா நிறைய பிரச்சனை இருக்கும். நான் சொன்ன இந்த சாதாரண செடியும், நான் சொன்ன இந்த விலங்குகளும் புறத்தில் இருந்து எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் அவங்களுடைய அமைதியை குலைக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு பவுலடிகளாருடைய மாமல்ல பார்த்து நான் சொன்னேன். எத்தனை அடி உதை, அவமானம், இக்கட்டு, அசிங்கமான பேச்சுக்கள், கேலி கூத்துக்கள், கல்லடிகள் வெளியிலிருந்து வந்தது, ஒன்றும் பண்ண முடியல. காரணம், அவருக்குள்ளே இந்த நிறைவான அமைதி இருந்தது. இப்போ இன்னைக்கு நான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை சொல்லிட்டான், வெளிப்புறம் தான். வெளியே தான் நம்ம நிறைய பேர், ஏன் நம்ம சீக்கிரமா புஷ்ஷுன்னு போயிடும் சொல்லுங்க. வெளிப்புறத்தில் வருகிற அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி செய்யிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அங்கிருந்து வந்துச்சு, இங்கிருந்து வந்துச்சு. வெளியிலிருந்து புறத்திலிருந்து வருகிற விஷயங்கள், நான் சொன்ன இந்த சிட்டுக்குருவி நினைவு கொள்ளுங்கள். காற்று ஆற்று போல வெள்ளம் ஓடுகிறது, அவ்வளோ பெரிய மழை பெய்கிறது, அல்லது அந்த இடமே ஒரு மாதிரி அச்சம் தர, திகில் தர, அந்த குருவியை ஒன்றும் செய்யவில்லை. அந்த குருவி தனக்குள்ளே மகிழ்வை அனுபவித்தது. ஏன்னா அதுக்கு உள்ளதான் முக்கியம், வெளியே முக்கியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு வெளியே தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே புறத்திலிருந்து வருகிறதாம். அவதான் சொல்றேன், இன்னைக்கு அகம், இன்னைக்கு நான் சொல்வேன், இன்னைக்கு மனதுக்குள்ள திருப்தி இருக்கணும், நிறைவு இருக்கணும்னா இவரை நீங்க பிடிச்சிங்க. அவருடைய தெய்வீக திருப்பிரசன்னம், அவருடைய உடன் இருப்பு ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு வெளியில எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்கிட்டு தட்டிட்டு போயிடே போடா, நீ என்ன பண்ண முடியும், என்கிட்ட பெரிய ஒரு ஆள் இருக்காரு, முன்ன முடியாது, என்னை அசைக்கவே முடியாது. அப்புறம் இந்த மாதிரி விஷயம் நான் சொல்றது காரணமே, வெளியிலிருந்து கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ப்ரெஷர், எனக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து, பிளட் ப்ரெஷர், டென்ஷன், நிறைய டென்ஷன். பிள்ளைகள் செய்யற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும், கத்துறது, கோவம் பண்றது. ஆனால் வெளியிலிருந்து கொஞ்சம் நிதானமா இருங்களேன். இதயம் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு தான் இதுதான் பவுலடிகளார் மிக சிறந்த. அவதான் சொல்றார், என் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. இந்த உலகில் உங்களுக்கு என்ன உண்டு, இந்த உலகில் உங்களுக்கு உபத்திரம், துன்பம் உண்டு. அப்ப அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தான் சொல்றார் மத்தேயு 28:20, உலகம் முடிய வரை நான் உங்களோடு. அங்கே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதமான செய்தியை உள்வாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடர்களுக்கு தொடர்ந்து 40 நாட்கள் தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவனை தேற்றுகிறார், அவனை தாங்குகிறார், அப்படி வழி நடத்தினார். அதனால தான் நினைக்கிறேன் இந்த பவுலடிகளார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எங்கிருந்து இந்த வலிமை எல்லாம் லூக்கான செய்தியா மிக அழகாய், எதுவுமே நடக்காது போல எழுந்து நின்று அவர் நற்செய்தி அறிவித்தார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய தெய்வீக திருப்பிரசன்னம் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்கிறது. இந்த ஒரு பழைய பாடல், இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கிறேன், இனி என்ன கவலை, கேட்பதையெல்லாம் கொடுத்திடம் இயேசு இருக்கையிலேன். என் கூட தான் இருக்கிறார். ஆனால் பல நேரம் இந்த சின்ன புத்தியில் நான் சொன்னேன்ல, மனித அறிவு எனக்கு யாருமே இல்லை. நான் நிறைய முறை இந்த விஷயத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்வான்ட், அன்லவ்ட், அன்கேர்ட் இங்கிலீஷ் சொல்றான். எனக்கு யாருமே பிடிக்கல, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே புரிஞ்சிக்கல, என்னை யாருமே அன்பு செய்யல. இன்னைக்கு தனிமை உணர்வு, நிறைய நோய்களுக்கு காரணமே தனிமை, வெறுமை உணர்வு. நான் சொல்றேன், நான் எங்க தனியா இருக்கேன், என் கூட எங்க ஆள் இருக்காரு, என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். அப்படியே பிரசன்னம் என்னை ஆண்டு நடத்துகிறார். என் சமூகம்
உனக்கு முன்பாக செல்லும் என்று விடுதலை பயனுள்ள அந்த மோசேயுக்கு சொன்ன அதே ஆண்டவர் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அழகான கண்களை மூடி ஆண்டுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வரட்டும், அதையெல்லாம் கண்டு நான் கலங்கி போக மாட்டேன், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு ஊட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த பாடலை நாம் அமைதியில ஆண்டவரோடு ஒன்றித்து தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் கரங்களில் நான் தவிழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. இயேசுவின் கரங்களில் கொடுத்திடும் நேசு இருக்கையிலே கவலை, இருக்கையிலே கவலை. என் இதயம் கவலையினால் மிகுதிடும் வேளையிலே ஆண்டவரே என்னுடைய ஆறுதலாக இருந்து என்னை இன்பத்தில் ஆழ்த்துகின்றவராக இருக்கிறீரே, உடைய தெய்வீக பிரசனம் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி என்னிதயம் கவலையினால் மிகுந்திடும் வேளையிலே ஆண்டவரே தன் ஆறுதலால் இன்பத்தில் ஆழ்த்துகிறார். இனி என்ன கவலை, கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு. என் வழியில் நான் செல்லுகிற பாதையில் என் கால்கள் தள்ளாடுகிற போது ஆண்டவரே உமது அருள் எனக்கு துணையாய் இருந்து என்னை தாங்கிடக்கூடிய வலிமையை தருகிற தெய்வமே என்று ஆண்டவரை உளமாற உலத்தின் ஆழத்திலிருந்து பறித்து நன்றி உணர்வோடு பாடி வழியில் என் கால்கள் தள்ளாடும் நேரத்திலே ஆண்டவரே உன்னருளே என்னை காத்திடுதே. இயேசுவின் கரங்களில், இயேசுவின் கரங்களில் நான் முழங்கால் படிடுவோம். அனைவரும் முழங்கால் படித்து ஆண்டவர் உற்று நோக்குங்க. எல்லாம் இருக்கையிலே கவலை, என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் பவுலடிகளாருடைய வாழ்வில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ அவமானங்கள், அடி உதைகள், வேதனைகள், வருத்தங்கள், உடல் நலத்தில் ஏற்பட்ட பலவிதமான காயங்கள்,
நீ பாருங்களேன், நீங்களும் நானும் தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் போயா. ஆனால் அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை அவதான். பார்த்தீங்கன்னா அவர் உலகம் முழுவதுமாக சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வலிமை, எனக்கு அதே ஆற்றல், அதே வலிமை, அந்த திருவிடைய பிரசன்னம் அவருக்கு உடன் இருந்தது. உணர்ந்தான். நீங்களும் நானும் கூட இந்த மாலை வேளையில் எனக்கு தெரியல, பல விதமான உங்களுடைய உள்ளத்து உணர்வுகளோடு வந்திருப்பீங்க. பல கஷ்டங்களோடு இருக்கலாம், ஏதோ ஒரு வருத்தங்களை கூட இருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம், குழந்தைகளுடைய சேட்டைக்கு ஏதாவது வேறு விஷயங்கள் இருக்கலாம், அல்லது இந்த ஃபீஸ் கட்ட முடியல என்ற விஷயங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கணும், என்ன பண்ணணும் இப்படியாக குழப்பமான சூழல்கள் இருக்கலாம். எல்லாம் கண்டு கலங்கிப்போம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், உனக்கு அமைதி உரித்தாகுங்க என்று ஆண்டவர் அப்படியே உடன் இருப்பவருடைய பிரசனத்தை உள்வாங்கியலாம். தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அருளை ஆண்டவன் தர அன்றாடி மாண்பின் விதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருவான் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு அத்திமிவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர் பிறனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.
5 நிமிடம் மட்டும் அமர்வோம். அன்பார்ந்தவளே, உதறியும் இந்த வணக்க மாதத்தை நம்முடைய பங்குல ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே ஒவ்வொரு பிரசரியமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே சிறப்பித்த நம்முடைய காணிக்கை மாதா பிரசரியத்திற்கு ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய, உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கினுடைய 35வது ஆண்டு பெருவிழாவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நோட்டீஸு ஆக்சுவலி வந்துருச்சு, அன்பியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். பிற பங்குகளில் வந்திருப்பவர்களுக்காக தான் இதை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். மதுர நாயகன் அப்படி ஒரு பெயரை கொடுத்திருக்கோம் அந்தோனியாருக்கு. அப்படி நம்முடைய பங்கினுடைய திருவிழாவானது வருகின்ற 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்க இருக்கிறோம். 8ஆம் தேதி புதுநன்மை பெருவிழா, 13ஆம் தேதி நற்கருணை முடிசூட்டு விழா, 14ஆம் தேதி திருவிழா, 15ஆம் தேதி கொடியிறக்கம் வசன விழாவை கொண்டாடும். அவை பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடும். ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்வார், ஏன் இந்த திருவிழா ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். எதற்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாதுகாவலர் கடந்த ஓராண்டாக எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகள், அவரை அண்டி ஜெபிக்கிற ஏராளமான அற்புதங்களை இந்த பங்கு சமூகம் மட்டுமல்ல, இங்கு செல்கிற அத்தனை பேருடைய சாட்சியங்களுமே மிகப்பெரிய சான்றா. ஆகவே இதை நான் நன்றின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்வேன். பலராக இருக்கிறோம். நான் மதுரவாயில் அந்தோனியார் பங்கினுடைய பங்கு குடும்பமாக இருக்கிறோம். இது பங்கின் விழா. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இது ஒரு உறவின் விழா. நம்முடைய பங்கு மற்ற பங்குகளை போல அல்ல. காரணம், பல பங்கிலிருந்து அநேகர் இந்த ஆலயத்தை தேடி வருகிறார். இது ஒரு உறவு சமூகம். பலராக இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றாக இணைந்து உறவோடு ஒன்றாக இணைந்து அந்தோனியாருக்கு அதுதான் அவர் செய்கிறார், இணைக்கிறார். நம் அனைவரும் ஒன்றாக உறவிலே இணைக்க. அவை நான் எப்படி சொல்லி, இது நமது விழா, நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். அவை இந்த விழா சிறப்பாக நடைபெற முதல்ல ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த மழைகள், இயற்கை சீற்றங்கள்லாம் கொண்டு இருக்கும். இப்படியான எந்த விதமான இயற்கை சீற்றன் குடியேற்றத்திலிருந்து இறங்குற வரை அந்த 10 நாட்களும் ஒரு ஆசீர்வாதமான விழாவாக என்னுடைய ஆசை ஒண்ணுதான். நான் சக்சஸ்ஃபுல்லான ஆள் கிடையாது. நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன் தான் பிடிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு 10 நிறைய குருக்கள், ஒரு 40 குருக்கள் மத்தியில் வர இருக்கிறாங்க. 10 நாட்களுக்கு என்று பல குழுக்களை பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு வழிபாடும் அர்த்தமுள்ள விதத்தில் வழிபாடு நடைபெற பல குழுக்கள் இதற்காக உழைப்பதற்காக தயாராக அவை இது ஒரு இப்படியான பல திட்டங்களை மேற்கொண்டு இருக்கிறோம். அவை முதல்ல நான் உங்களோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான், ஜெபியுங்கள். உங்க ஜெபத்தில் வைங்க, அந்தோனியாரே, இந்த ஆண்டு என்னுடைய திருவிழா கோலாகலமாக நடைபெறும், அதே விதம் குறைவின்றி நடைபெற வேண்டும். எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் நடைபெறும். நிறைவான அருளை, அற்புதங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் என்ன சொன்னதை எனக்கு சாட்சியாக கூட சொல்ல முடியும். கடந்த ஆண்டு நான் இந்த மாதிரி சொன்ன திருவிழா கொடியேற்றும் போது சொன்ன 10 நாட்கள் நீங்கள் தவறாமல் தினந்தோறும் நம்பிக்கையோடு ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுதான். அப்போ அவரை உட்கார்ந்து இருந்தாராம், வேண்டிக் கொண்டாராம். அவன் பையனுக்கு ஒரு பொண்ணு. 5வது நாளிலே இங்க இருக்கிற ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிச்சான். பொண்ணா அந்த மகனுக்கு. அவ பேசி முடிச்சிட்டு சொல்ல, ஃபாதர் எனக்கு சொல்ல வருமா, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். போனவன் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் நம்பிக்கை, இதுதான் புதுமை. அந்த பொண்ணுக்கு கடந்த மாதம் 2 வாரங்களுக்கு முன்பாக தான் இந்த பங்குக்கு கல்யாணம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்பிக்கையோடு நாம் கேட்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே மீண்டுமாக முதல் செய்தி, நம்முடைய திருவிழா சிறப்பாக நடைபெற தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2வது திருவிழா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய செலவீனங்களை நாம் எதிர்கொள்ள. இதெல்லாம் ஒன்று சொல்லி புரிய வைக்கல, உங்களுக்கு தெரியும். அதுவும் சிறப்பாக அசனம் நம்முடைய பங்குல சமப்பந்தி விருந்து. மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, எல்லா கோயிலும் சாப்பாடு போடுறாங்க. அந்த பங்கு மக்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றவங்களாம் சாப்பிட முடியாது. நம்ம பங்கு அப்படி கிடையாது. ரோட்டில் போகிற யாராக இருந்தாலும் காலைல 11 மணிக்கு போட்டாலும் 4 மணிக்கு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கிற அமுத சுரபியாக நம்முடைய தந்தை யாரு, அந்தோனியார் இருக்கிறார். யார் வழியாக செய்கிறார்னா, உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியா.
ஆகவே மீண்டுமாக வெளியில நம்முடைய பங்கு பெரிய உறுப்பினர் இருக்காங்க. நோட்டீஸ் வாங்கி நிறைய நோட்டீஸ் போட்டிருக்கோம், வாங்கி சொல்லுங்கள். நிறைய வெளி பங்குகள் வந்திருக்கா சொல்கிறேன், நம் பங்கு மக்களுக்கு தெரியும். வெளியே இருந்து நோட்டீஸ் வாங்கி 10 நாட்களும் நீ கண்டிப்பாக திருவிழாவுக்கு வருவதற்கு முயற்சி எடுங்கள். உங்களால் முடிந்த தாராள நன்கொடையை கொடுங்க. நான் அதிகமாக சொல்லுதான், அடிக்கடி வில்சன் சார் சொல்வார் என்கிட்ட, அந்தோனியாருக்கு எனக்கு கவலை, இது வரைக்கும் 4 ஆண்டுகள் அதிகமாகவே கையெல்லாம் கிடைக்கவே இல்லை, நிறைய மீதி 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் 5000 பேர் கொடுத்த மீதி எத்தனை கொடுத்தாரு அந்தோனியார்? நமக்கு அப்படிதான் அள்ளி கொடுக்குற அவருக்கு போது எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, அவர் இருக்கார், நீங்கள் இருக்கீங்க. ஆகவே மீண்டுமாக இந்த திருவிழா கோலாகலமாக அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான விழா நடைபெற உதவி செய். வெளி பங்கு வந்திருக்கு சொல்கிறேன். வெளியில் நம்முடைய குடும்பம் இருப்பாங்க. உங்களால் முடிந்த தாராள உள்ளத்தை காட்டுங்க. இந்த நோட்டீஸை வாங்கி சொல்லுங்கள். திருவிழாவில் முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடைசி பாடல். கொண்டு நடத்துமே
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.